ஐயோ மேடம், எங்கேயோ திரும்பிட்டு இருக்கீங்க. அப்படியே லேசா பாடியை எப்படி திருப்புங்க. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்ப நல்லா மேல பாருங்க. என்னையே பாருங்க, என்னையே பாருங்க மேடம். கொஞ்சம் லுக் அப் மேடம். என்னையே பாருங்கன்னு சொல்றல, கொஞ்சம் மேல பாருங்க. அது என் கண்ணையே பாருங்க. லென்ஸை பாருங்க. அப்படியே இருங்க. கண்ணு. ஐயோ என்ன மேடம், நீங்க மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டீங்க. என்னையே பார்த்தா தான் போட்டோ எடுக்க முடியும். அது அப்படியே என்னையே பாருங்க, என் கண்ணையே பாருங்க. மேடம், உங்க முடியறது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல விடுங்களேன். அதான் உங்களுக்கு ஸ்டைலா இருக்கும். கண்டிப்பா மேடம், எனக்கு நல்லா தெரியும். நீங்க எடுத்து ஃப்ரண்ட்ல விட்டு பாருங்களேன். ஏன்பா ஒரு போட்டோ எடுக்க இவ்வளவு நேரம் பண்ற? சீக்கிரம் எடுப்பா. இதோ எடுத்துறேன் சார். சும்மா நல்லா இருக்கும்னு சொன்ன, அவ்வளவுதான். ரெடி மேடம்? ஸ்மைல். சந்தோஷமா சிரிங்க. ஸ்மைல் ஸ்மைல். தேங்க்யூ இளங்கோ. எல்லாரும் எடுத்தாச்சுல? எடுத்த ஃபோட்டோலாம் இன்றைக்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். 2 காப்பி என்கிட்ட கொடுத்துரு, மீதி ஒன்று அவங்ககிட்ட கொடுத்துரு. சரி. தேங்க்யூ சார். ஓகே. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்ச உடனே நானே வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறேன் சார். ஓகே. அப்புறம் சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள் வீட்டில் என்ன விசேஷமா இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க நீங்கள் என்ன தான் கூப்பிடணும். இந்த ஃபோட்டோலாம் பிரிண்ட் போட்டு தர சார். அதை பார்த்துட்டு தானா எல்லா விசேஷத்துக்கும் நீங்கள் என்ன தான் கூப்பிடுவீங்க. என்ன சார் இப்படி சிரிச்சு சாதாரணமாக இருக்கீங்க? என் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு வேண்டாமா? அப்போ நான் வரேன் சார். ஓகே, பாய். கோபி, உன் பொண்டாட்டி கூப்பிட்டோன்னு வரமாட்டாளா? அவளை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? அதானே, மாமா கூப்பிட்டா வரா, நீ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. வந்தவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அவ கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கா, கொஞ்சம் அடக்கி வை. அவளை என்ன வீட்டு வேலை செய்யவா கூப்பிட்டோம்? போட்டோ எடுக்க தானே கூப்பிட்டோம். ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறாளே. என்ன சொல்லுவான் உங்க அண்ணன் வரல? அவருக்கு வேற வேலை இருக்கு, அதான் நான் வந்திருக்கேன்ல. என்ன சார் இது? டீசெண்டான ஒருத்தர்கிட்ட இப்படியா நடந்துப்பீங்க? சார், அவர் உடைச்ச பொருள் ரொம்ப காஸ்ட்லியானது சார். அதுக்காக அவரோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? ஏதோ பணைய கைதி மாதிரி பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க. நல்லா இல்லை சார் இதெல்லாம். அப்புறம் ஏதோ போலீஸ்க்கு போவேன்னு சொன்னீங்களா? அவரோட விருப்பத்துக்கு மாறா இந்த இடத்துல அவரை பிடிச்சி நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. இந்த கம்ப்ளைண்டோட நான் போலீஸ்க்கு போகவா? சார், கோவப்படாதீங்க. இந்த காலத்துல யாரும் சார் நம்ப முடியுது? ஏதாவது தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டு அப்புறம் வராம போயிட்டாங்கன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? 1000 சொன்னாலும் பிடிச்சி உட்கார வச்ச தப்பு தான் சார். சார், நாங்க இவர் ரொம்ப டீசெண்டா தான் நடத்திட்டு இருக்கோம். பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டாரு, வாங்கி கொடுத்துருக்கோம். என்ன பண்றது, டென்ஷன்ல நாக்கு வறண்டு போச்சு. கடையில ஏசி வேற இல்ல, அதான். எவ்வளவு தரணும் இவரு? 4000 ரூபாய் தரணும். இதுவா? சரியா இருக்கான்னு பாருங்க. என்னங்க இது? என்னது பில்லு? நாங்க கரெக்டானோங்க சார், அதான் கரெக்டா கொடுக்குறோம். உடஞ்ச பொருளுக்கு பில்லா? இருக்கட்டும், பணம் கொடுக்கணும்ல, அப்படியே எதையும் பேக் பண்ணி கொடுத்துருங்க. பாய், இதை பேக் பண்ணி சார் கிட்ட கொடுத்தேன். வரேன் சார்.
4000ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தானே? கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன ரேட்டில் வச்சுருக்காங்களான்னு ஜஸ்ட் பார்க்கலான்னு வந்தேன். இப்படியா பொருளெல்லாம் டேபிளில் பரப்பி வச்சுருப்பாங்க? லேசாக கை தண்டிச்சு விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த மாதிரியா மட்டமாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இடியட்ஸ்? அதான் உடச்சிட்டிங்களா? வாங்க. அஃப்கோர்ஸ் செல்வம், ஏன் மிஸ்டேக் எதுவும் இல்லை. சந்தோஷம். இதோ பாரு செல்வம், இந்த 4000ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண மேட்டர். நான் பண்ண போகிற பிஸ்னஸில் லட்சம் அது குய்ய போது பாரு. அப்போ இன்னும் 2 போட்டு உடைக்க வேண்டியதானே? இதான் இந்த மாதிரி ஏடா கூடமா பேசுவேன்னு தான் நீ வர வேணான்னு உங்கள் அண்ணனை வர சொன்னேன். தெரியாம தான் கேட்குறேன். 4000 ரூபாய்க்கு ஒரு பொருளை உடைச்சிருக்கீங்களே, அப்படி அது என்ன மெட்டீரியல்? கிறிஸ்டல், ஐ மீன் ஸ்படிகம். ஸ்படிகத்தில் செஞ்ச பிள்ளையார். பிள்ளையார்? பிஸ்னஸ்க்கு உங்கள் ஸ்டைலில் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. விளங்கும். போலாமா? நான் வரல, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? மனசு சரியில்லை லீலா. மனசுக்கு என்னாச்சு? உதவின்னு ஒருத்தட்ட கேட்க போனதான் அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரியுது. யாரு சொல்றீங்க? சீட்டு போட சொல்லி மாணிக்கத்திட்டையும் கோபிகிட்டையும் கேட்டேன், மறுத்துட்டாங்க. அதை தான் சொல்றேன், வேற என்னத்த சொல்ல போறேன். பாவங்க கோபி, அவர் மட்டும்தான் அந்த பெரிய குடும்பத்தை பொறுப்பா கவனிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு வேலை வேற போயிடுச்சுன்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல அவங்க வீட்டுல எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும், விஜிக்கும் வருத்தமா இருக்கும் இல்லையா? என்ன லீலா, நானே கோபி சீட்டு போடலன்னு சங்கடத்துல சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா கோபிக்கு வேலை போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படி இல்லைங்க, கோபிக்கு மட்டும் வேலை போகாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த சீட்ல சேர்ந்திருப்பாரு. நேத்து தானே வேலை போச்சு, அடுத்த நாளே கையில காசு இல்லாமலா போயிடும். நாம அப்படி நினைக்கிறோம். வேலை போனதுனால அவங்க வீட்டுல எல்லாரும் வருத்தமா இருந்திருப்பாங்க. இந்த நேரத்துல சீட்ல சேர்றது ரொம்ப அவசியமான நினைச்சிருப்பாங்க இல்லையா? சரி கோபி விடு. அந்த மாணிக்கம் நான் போனதுல இருந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அவங்க அம்மா வந்தோன்னா அந்த ஆளோட தோரணையே மாறி போச்சு. அதாங்க பிரச்சனையே. அவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு, அந்த அம்மா போதாதா காரியத்தை கெடுக்கிறதுக்கு? 2 பேரும் இந்த சீட்ல சேரலன்னு வருத்தப்படுறீங்க, அதே சமயம் அவங்க ஏன் சேரலங்கிற காரணத்தையும் நீங்களே சொல்றீங்க. என்னங்க இது? லீலா, எனக்கு இருக்கிற வருத்தம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உதவி செய்யணும்னு மனசு இருந்துச்சுன்னா சரி நான் கேட்டுட்டு போயிட்டேன்னு கண்டிப்பா செய்யலாம். காரணம் சொல்றதெல்லாம் 2வது பட்சம்தான். சொந்தம் பந்தங்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையில வேணா பேசிக்கலாம். ஆனா யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சான்ஸ் போதும். அப்படி என்ன மாப்பிள்ள பெரிய கொலை குத்தமா பண்ணிட்டாரு? எதுக்காக அவரை பிடிச்சு வைக்கணும்? ஏதோ ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டாருமா. அதுக்காக இல்லம்மா, இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு பில் கொடுக்கலன்னா பிடிச்சி வச்சுப்பாங்களா, அந்த மாதிரி தான். அண்ணே, அவர் ஒன்றும் சீப்பான ஆள் கிடையாது. நிர்மலா, அவர் சும்மா உதாரணத்துக்காக சொன்னாருமா. ஆமா நிர்மலா, ஒரு விலை இருந்த பொருளை போட்டு உடைச்சிட்டா கடைக்காரன் சும்மா இருப்பானா? பணத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒன்று பிடிச்சி வச்சிட்டான். சே, அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இப்படி ஏதாவது உடைச்சு அவரை அந்த கடையில பிடிச்சி வச்சு, சே அசிங்கம். மாப்பிள்ளை பத்தி தான் நமக்கு தெரியுமே, எதையாவது செஞ்சு விடுவாரு. நம்ம விளக்கம் கேட்டால் வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வாயை கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு. கடைக்கு ஃபோன் பண்ணி என்னை மீட்டிடுங்கன்னு கெஞ்சினார். ரொம்ப பாவமா இருந்தது. அதான் செல்வத்துக்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. இவர் உடைச்ச பொருளோட விலை என்னன்னு தெரியுமா? 4000 ரூபா. என்னடா 4000 ரூபாயா? என்னம்மா 4000 ரூபாய்ன்னு வாய பொழுக்கிற? உன் மாப்பிள்ளை என்னைக்கு எதை சின்ன லெவலில் பண்ணியிருக்காரு, அதான் உடைக்கிறது கூட பெரிய லெவலே உடைச்சிருக்காரு. இத பாரு நிர்மலா, நான் சொல்றேனே நீ கோச்சிக்காத. 4000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு சிரமம். உங்காம திங்காம தண்டை கட்டிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் சரியில்லைன்னு அவர்கிட்ட உடைச்சு சொல்லிடு. அதான் அவர் உடைச்சிட்டாரு, இனி என்ன சொல்றது? ஆரம்பமே இப்படி இருக்கு. இந்த லட்சணத்துல இதே மாதிரி பொருளை வாங்கி வியாபாரம் பண்ண போறாராம். எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னடா பேசுற? பின்ன என்னண்ணே,
எவ்வளவு நாளைக்கு தான் வீட்டு மாப்பிள்ள நானும் பொறுமையா இருக்கிறது? குடிச்சு அடிக்கிறவங்கள அடிச்சு திருத்தலாம், உடச்சு அடிக்கிறவங்கள என்ன பண்றது? நானா திரும்பினாதான் உண்டு. இந்த வராருப்பா. சார் சார் வாங்க ரவி, என்ன விஷயம்? சார் மாடியில் அவர் எங்க சார்? வீடு பூட்டி இருக்கு. கடைவீதி பக்கம் போயிருப்பாரு. இல்ல சார், கடைவீதி பக்கம்லாம் நல்லா தேடி பார்த்துட்டேன், ஆளை காணோம். எங்க போனாருன்னே தெரியல. ஏன் ரவி, எதுக்கு தேடுறீங்க? சீட்டு பணத்தை முதல் எழுத்த கம்பெனி பேருக்கு எடுத்து எனக்கு கொடுக்கறதா சொன்னாரு. 2-3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். அன்னையிலிருந்து தேடுற ஆளை காணோம். அப்படியா? ஆமா சார், எனக்கு தெரிஞ்சவங்களை வேற சீட்ல சேர்த்து விட்டு பணத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாது ரவி, நான் குடும்பத்தோட திருப்பதிக்கு போயிட்டு 3 நாள் ஆச்சு. காலையில தான் வந்தேன். எங்க சார் போயிருப்பாரு? ஏன் ரவி பதட்டப்படுற? ஏதாவது வேலையா வெளியே போயிருக்கலாம்ல? அப்படி இல்ல சார், அவர் என்கிட்ட சொன்னபடி 3 நாளைக்கு முன்னாடி சீட்டு குலுக்கிருக்கணும். அவர் எங்கேயாவது போறதா இருந்தா கூட யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். யார்கிட்ட எதுவும் சொல்லல சார். அவர் வழக்கமா போற இடத்துல கூட விசாரிச்சு பார்த்துட்டேன், யாரும் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சார். என்ன பண்ணலாம் இப்போ? அவர் வீட்டு சாவி உங்ககிட்ட இருக்கா? ஆமா, என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. அவர் வீட்டை திறந்து பார்த்துடலாமா? சந்தேகம் வந்துட்டா பார்த்து தானே ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க, சாவி எடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். இந்தாங்க, நீங்களே திறந்து பாருங்க. என்ன தம்பி, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானா?
லீலா இங்க வாமா. என்ன மாமா? என்ன ஏங்க இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? என்ன ரவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டேய் ரவி, என்னடா ஏன்டா பேசாம இருக்க? சொல்லுடா. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. என்ன விஷயம்? எல்லாமே போச்சு லீலா. போச்சுனா என்ன போச்சு? விவரமா சொல்லுங்க. அந்த ராஸ்கல் மதுசூதனன் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்.